இது சொத்துரிமையில் ஆணுக்கு பெண்ணுக்கும் வந்து சமமாக கொடுக்கலாமா? அது மார்க்கத்தில் அனுமதி இருக்குதா? ஏன்னா பெண்ணுக்கு கம்மியாகவும் ஆணுக்கு அதிகமாக கொடுக்க சொல்கிறாங்க. நம்ம சமமாக பிரித்து கொடுத்தாக்கா அது மார்க்கத்தில் அனுமதி இருக்கான்னு கேட்குறேன். சகோதரர், அவங்களுடைய கேள்வி, சொத்துரிமையில் ஆண்கள் பெண்கள் அவங்களுக்கு எவ்வளோ கொடுக்கணும்னு சொல்லி மார்க்கத்தில் நமக்கு ஒரு அளவுகோல் இருக்குது. ஆனால் இதில் ஆண்கள் பெண்கள் இரு சாராருக்கும் சம அளவுல கொடுப்பதற்கு மார்க்கத்துல அனுமதி இருக்குதா அப்படின்னு கேட்கிறாங்க. மார்க்கத்துல சம அளவு கொடுப்பதற்கு அனுமதி இல்லை. ஏன் அனுமதி இல்லை அப்படின்னு பார்த்தா, ஆண்கள்லயுமே சில நேரங்கள்ல குறிப்பிட்ட அந்த உறவு முறைகள் இருக்கிறாங்கல்ல, எல்லா ஆட்களுக்கும் ஒரே போன்ற சொத்து பத்துகள் போவாதுங்க. ஆண்களிலேயும் அந்த வித்தியாசம் இருக்கிறது. இப்ப உதாரணத்திற்கு, இப்ப ஒருவாள் மௌத்தாகிறாங்க. மௌத்தான பிறகுதான் அவங்களுடைய சொத்து வந்து பங்கிடப்படணும். இன்னைக்கு மௌத்தாறதுக்கு முன்னாடியே சொத்தை பங்கிட்டு கொடுத்துட்டு கடைசியில் அந்த பெரியவங்க படக்கூடிய கஷ்டத்தை எல்லாம் கண்ணு முன்னாடி நிறைய பார்க்கிறோம். மௌத்தான பிறகுதான் தானாக அந்த சொத்து வந்து என்ன செய்யப்படும், இறந்தவங்க ஏதேனும் கடன் எதுவும் விட்டு இருக்கிறாங்களான்னு பார்ப்பாங்க. அப்ப கடன் இருந்தா கடனை அடைப்பாங்க. வசியத்தை எது பண்ணி இருக்கிறாங்களான்னு பார்ப்பாங்க. அந்த வசியத்தை கொடுத்துட்டு அதுக்கடுத்து இருக்கிற அந்த வாரிசுதாரர்களுக்கு சொத்து பங்கு கொடுக்கணும். அப்ப இப்படி சொத்து பங்கு வைக்கும் பொழுது இப்ப இறந்தவருக்கு தந்தையும் இருக்கிறாரு. தந்தைங்கிற ஆண்ல வரக்கூடியவர். இறந்தவருக்கு பையனும் இருக்கிறான். பையனுக்கு வந்து ரொம்ப அதிகமான பங்கு போகும். இறந்தவருடைய தந்தைக்கு பங்கு குறைவாக போகும். ஆண் தான். ஆணிலேயே தந்தை என்ற ஒரு உறவு முறைக்கு போற பங்கு குறையுது, மகன் என்ற உறவு முறைக்கு வரும் பொழுது அதிகரிக்குது. இப்படி ஆண்களிலேயும் வித்தியாசம் இருக்கிறது. அது மாதிரி பெண்கள்ல இன்றைக்கு ஒரு ஆள் மௌத்தாகுறாங்க. மௌத்தாகுறவங்களுக்கு வந்து ஆண் பிள்ளையும் இருக்கிறாங்க, பெண் பிள்ளையும் இருக்கிறாங்க. அப்படின்னு சொன்னா பெண்ணுக்கு வந்து ஒரு பங்கு போகும், ஆணுக்கு அதே மாதிரி இன்னொரு பங்கு சேர்ந்து 2 பங்கு போகும். அப்ப இப்படி மார்க்கத்துல என்ன செய்யப்படுதுன்னா, ஆண்களுக்குள்ளேயும் சில வேறுபாடுகள், பங்கு பிரித்து கொடுக்கறதுல சில ரேஷியோக்கள்ல வேறுபாடுகள் இருக்குது. அதே போல ஆண்கள் பெண்கள் என்று வருகிற பொழுது அதிலேயும் சில ரேஷியோக்கள் வேறுபாடுகள் இருக்குது. அல்லாஹ் அதனால தான் சொல்றான், ஐயுகும் அக்ரபு இலைக்கும். இப்படி ஏன் அல்லாஹ் இப்படி சொல்லி இருக்கிறான்? நீங்க லாஜிக் அடிப்படையில பார்த்தா சில நேரங்களில் நாம் என்ன செய்ய முடியாது, எல்லாத்துக்கும் தீர்வு காண முடியாது. இறந்தவருக்கு ஆண் பிள்ளையும் இருக்கிறாங்க, இறந்தவருக்கு பெண் பிள்ளையும் இருக்கிறாங்க. ரெண்டுமே அவருடைய பிள்ளைதான். ஆனா ஆணுக்கு மட்டும் 2 பங்கு போகுது, பெண்ணுக்கு 1 பங்கு போகுது. ஏன் இது என்னன்னு புரியலையே. நீங்க மேலோட்டமா பார்த்தா ஒரு சில விஷயங்களை நீங்க பார்க்கலாம். ஆனா முழுமையான தீர்வை நீங்க அதுல பார்க்க முடியாதுங்க. மேலோட்டமா பார்த்தா என்ன பார்ப்பீங்க, என்னதான் அந்த பெற்றோர்கள் இருந்தாலும் பிள்ளைய வந்து கல்யாணம் முடிச்சு கொடுத்துட்டாங்கன்னா அதுக்கடுத்து அந்த பிள்ளை உங்களுடைய கணவனை நம்பி போயிடுவாங்க, கணவனுடைய குடும்பத்தார்களை பராமரிக்க போயிடுவாங்க. எப்பயாவது நம்ம வீட்டுக்கு வர்றதுங்கிறது ரொம்ப ரேர், அரிதாக இருக்கும். நம்மளை வந்து பார்க்கறது ரொம்ப குறைவாக இருக்கும். நம்ம பையன் நம்மளையே எல்லா நேரத்திலும் பார்த்துட்டே இருக்கிறாங்க. அப்ப எல்லா நேரத்திலையும் பார்க்கறதுனா அவங்களுக்கு கொஞ்சம் பங்கு போகுது. ஒரு சில விஷயத்தை சொல்லலாமே ஒழிய, ஆனால் முழுமையான விஷயத்தை நாம் என்ன செய்ய முடியாது, அறிய முடியாது. ஏன் அறிய முடியாதுன்னா, அல்லாஹ்வே நமக்கு சொல்றான், ஐயுகும் அக்ரபு இலைக்கும். இவர்கள்ல யாரு உங்களுக்கு மிக நெருக்கமானவங்க என்பதை நீங்க அறிய மாட்டீங்க. நீங்க வெளிப்படையத்தான் உங்களால பார்க்க முடியும். அதனுடைய அந்த உள்ளார்ந்ததுல யாரு மிக நெருக்கமானவர்கள் என்பதை நீங்கள் அறிய மாட்டீர்கள் என்பதை அல்லாஹ்வே நமக்கு சொல்லிட்டான். அப்ப அதுல சொல்லப்பட்ட காரணம் எதுக்காக, இது நாம் என்ன செய்ய முடியாது. நாம வெளிப்படையில ஒரு சில பாயிண்டுகள் வேண்டுமானால் சொல்லிக் கொள்ளலாமே ஒழிய முழுமையான காரணத்தை நாம வந்து அறிய முடியாது. அப்ப முழுமையான காரியத்தை நாம அறிய முடியாட்டாலும் அல்லாஹ் இந்த பங்கு கொடுக்க சொல்றானே எதுக்காக, இதனுடைய முழுமையான விளக்கங்கள் தேவைப்படுகிற பொழுது மறுமையில நாம சில விஷயத்தை உலகத்துல நமக்கு முழுமையை கிடைக்கலன்னு வைங்க. ஒரு வசனத்துக்கு ஒரு முழுமையான ஒரு விளக்கத்தை உலகத்துல அறிய முடியல. இன்றைக்கு விதி இருக்குது, விதியை பற்றி நம்ம எல்லாத்தையும் முழுச அந்த உலகத்துல அறிய முடியுதா? விதியை பத்தி அதிகமா கேள்வி கேட்காதீங்கிறாங்க. விதியை நம்புறதுனால நமக்கு பல நன்மைகள் இருக்குதுங்கிறாங்க. ஆனா அதே விதிக்குள்ள நிறைய உள்ள போனோம்னு வைங்க, இறைவனையே மறுக்கிற மாதிரி இந்த உலகத்துல நம்மளை கொண்டு போய் தள்ளிடும். அப்ப அதனால நீங்க விதியை பத்தி அதிகமா கேள்வி கேட்காதீங்க. அப்ப சில விஷயங்கள் நமக்கு இந்த உலகத்துல உள்ள நமக்கு வழங்கப்பட்ட அறிவுங்கிறது மிக குறைந்த அளவிலான ஒரு அறிவு தான். இறைவனுடைய அந்த அறிவை ஒப்பிடுகிற பொழுது நமக்கு இந்த உலகத்துல உள்ள எல்லா மக்களுக்கும் உள்ள ஒரு அறிவு ரொம்ப அற்பத்திலும் அற்பம். அப்ப இந்த அற்பத்திலும் அற்பமான இந்த அறிவை கொண்டு நிறைய விஷயத்துக்கு இந்த உலகத்துல தீர்வை தேட முடியாது. அந்த அடிப்படையில தான் ஏன் சொத்து பத்துல வேறுபாடு இருக்குது. ஆண்கள்ல தந்தைக்கு குறைச்சு கொடுக்கிறது, மகனுக்கு கொஞ்சம் அதிகமா கொடுக்கிறது எதுக்காக?
அதே மாதிரி ஒரே பிள்ளைங்கள்ல ஆண் பிள்ளைகளுக்கு 2 பங்கு, பெண் பிள்ளைகளுக்கு 1 பங்கு, இப்படி கொடுக்கிறது எதுக்காக? இதுல உங்கள யாரு மிக நெருக்கமானவங்க என்பதை நீங்க அறிய மாட்டீங்க அல்லாஹ் சொல்றானே. அப்ப அதனுடைய முழுமையான விஷயங்கள் இந்த உலகத்தில் நாம் அறியாவிட்டாலும் நிச்சயம் அல்லாஹ் நமக்கு ஒரு சட்டம் சொல்றான்னா நம்மளுடைய சிற்றறிவை கொண்டு இப்ப நம்ம அதை யோசிக்க முடியல. ஆனால் இறைவனுடைய அடிப்படையில இறைவன் யாருக்கும் அநியாயம் பண்ண மாட்டான். இன்ன ரப்பக லா யஸ்லிமு அஹதா, இறைவன் ஒருவருக்குமே அநியாயம் பண்ண மாட்டான். அதுதான் நமக்கு சொல்லப்பட்ட சட்டம். அப்ப நம்ம சிற்றறிவை கொண்டு நாம் என்ன செய்ய முடியாது? ஏன் இந்த பாரபட்சம் நாம வேறுபடுத்த முடியாது? இப்படி இருக்கும் பொழுது சரி நம்ம வேறுபடுத்த முடியாட்டாலும் நாமளா இப்படி செஞ்சுக்கிட்டா என்ன என்று இப்படி ஒரு ஆள் வர்றாருன்னு வைங்க. ஏன் மகனும் இருக்கிறாங்க, மகளும் இருக்கிறாங்க, மகனுக்கு எவ்வளவு கொடுக்கிறனோ அதே போல மகனுக்கு கொடுத்தா என்ன தப்பு என்று ஒருவர் கேட்பாரேயானால் மார்க்கத்தில் அப்படி செய்யக்கூடாதுன்னு சொல்லுது. ஏன்னா அந்த குர்ஆன்ல சூரத்து நிசா அதுல 11, 12 இதுதான் இந்த வாரிசுரிமையை பற்றி பேசுகிற ஒரு வசனம். அதே மாதிரி இன்னும் ஒரு 2 இடங்கள்ல அந்த வாரிசுரிமை பற்றிய வசனங்கள் குர்ஆன்ல இருக்குது. இதுல அந்த 13வது வசனத்துல நீங்க பாத்தீங்கன்னா அல்லாஹ் தஆலா சொல்லுவான் தில்க ஹுதூதுல்லாஹ். அந்த 2 வசனத்துல ஒவ்வொருவருக்கு எவ்வளவு பங்கு பிரிச்சு கொடுக்கணும் ஒரு சட்டத்தை சொல்லிட்டு அல்லாஹ் அதுக்கு அடுத்து சொல்றான் தில்க ஹுதூதுல்லாஹ், இவைகள் அல்லாஹ்வினுடைய வரையறைகள், எல்லைகள். இப்படி அல்லாஹ் பங்கு சொல்லியிருக்கானா இல்லையா? இவைகள் எல்லாம் இறைவனுடைய எல்லைகள். யார் அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு நடக்கிறாங்களோ, அவனுடைய தூதருக்கு கட்டுப்பட்டு நடக்கிறாங்களோ அவங்க அல்லாஹ் மறுமையில சொர்க்கத்துக்கு நுழைய செய்வான். அந்த வாரிசுரிமை பத்தி சொல்லிட்டு அல்லாஹ் இந்த ஒரு செய்தி சொல்றான். அதுக்கடுத்து அல்லாஹ் தொடர்த்தியே சொல்றான் ஒமை யஸில்லாஹு வ ரசூலஹு, யார் அல்லாஹ்வுக்கு மாறு செய்றாங்களோ அவனுடைய தூதருக்கு மாறு செய்றாங்களோ வயத்தஅத்த ஹுதூதஹு, இன்னொரு செய்தி அல்லாஹ் கூடுதலா சொல்றான் இறைவன் சொல்லி இருக்கிற அந்த எல்லைகளை யார் மீறி நடக்கிறாங்களோ, அல்லாஹ்வுக்கு மாறு செஞ்சு அவன் தூதருக்கு மாறு செஞ்சு இறைவன் சொன்ன அந்த எல்லைகளை யார் மீறி நடக்கிறாங்களோ யுதுஹிலுஹு நாரன் காலிதன் ஃபீஹா, அவங்க அல்லாஹ் மறுமையில நரகத்துல நுழைய செய்வான். அப்ப அல்லாஹ் நமக்கு ஒரு எல்லையை வகுத்து தந்து விட்டால் நாம் அந்த எல்லைக்கு உட்பட்டு தான் என்ன செஞ்சாகணும், இந்த உலகத்துல நடந்தாகணும். எனவே வாரிசுரிமை என்று நாம் பிரிச்சு கொடுக்கிறதா இருந்தா கண்டிப்பாக என்ன செஞ்சாகணும், இறைவன் சொன்ன அந்த வரையறைகளை நாம பேணி ஆகணும். அப்ப இது இந்த கேள்விக்கான பதில சொல்றோம். அது அல்லாம இந்த உலகத்துல இப்ப பாக்குறோம், உயிரோடு இருக்கும் பொழுது பையன் இருக்கிறாங்க, பொண்ணு இருக்கிறாங்க, பொண்ணை விட பையன் நிறைய கஷ்டப்படுறாங்கன்னு வைங்க. உயிரோடு இருக்கும்போது நாம அவங்களுக்கு கொஞ்சம் பொருளை கொஞ்சம் கூட கொடுத்து உதவி செய்யறது அது தப்பு கிடையாது. பெண்ணு ரொம்ப சிரமப்படக்கூடியவங்களா இருக்கிறாங்க, கல்யாணத்துக்கு பிறகு ரொம்ப கஷ்டத்துல அடிபட்டு இருக்கிறாங்க, அவங்களுடைய வாழ்வாதாரத்தை உயர்த்தி தர்றதுக்காக இதை நீங்க கொடுத்து உதவி செய்யறது இது சொத்துரிமையில வராது. நம்ம உயிரோடு இருக்கும்போது இப்படி கஷ்டப்படுறாங்கன்னு பிள்ளை கஷ்டப்படுறாங்கன்னு பாக்குறமே. 4 பசங்க நம்மள்ட்ட இருக்கிறாங்க, 4 பசங்கள்ல 3 பேர் நல்ல நிலையில இருக்கிறாங்க, ஒரு ஆள் கஷ்டப்படுறத பெற்றோர் பாக்குறாங்களா? அப்ப நம்மள்ட்ட உள்ள கொஞ்சம் பொருளாதாரத்தை கொடுத்து அந்த பிள்ளையை என்ன செய்வோம், தேர்த்தி விடுவோம் நினைக்கிறது இது வாரிசுரிமையில வராது. வாரிசுரிமை என்று பங்கு வைக்கப்படும் பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு என்ன சொன்னாங்களோ, அல்லாஹ் குர்ஆன்ல நமக்கு என்ன சொன்னானோ அது நாம பங்கு வச்சிடணும். அது சம்பந்தப்பட்டவங்க விட்டு கொடுக்கறாங்க வைங்க, அது தனி. இப்ப ஆணுக்கு 2 பங்கு, பெண்ணுக்கு 1 பங்கு இருக்குது. இப்ப அந்த அடிப்படையில வாரிசுரிமை வைக்கப்படுது. இப்ப அந்த குடும்பத்துல ஆண் என்ன பார்க்கிறாரு, நான் இன்னைக்கு நல்ல நிலையில தான் இருக்கிறேன், என் தங்கச்சி ரொம்ப சிரமப்படுறாங்க, அது என்னுடைய அக்கா சிரமப்படுறாங்க, என்னுடைய அவங்களுக்கு நான் அவங்க அப்படி விட்டு கொடுக்கிறாங்க, அது தனி. அது அவர்களுக்குள்ள ஒரு ஒப்பந்தத்தின் அடிப்படையில் போகக்கூடியது. அவங்களுக்குள்ள அதை விட்டு கொடுக்கக்கூடிய ஒரு தன்மை இல்லாமல் இருக்கும் பொழுது இறைவன் நமக்கு எதை வகுத்து தந்திருக்கிறானோ அந்த அடிப்படையில் நாம கொடுக்கணும். ஏன்னா அது அல்லாஹ்வுடைய வரம்புகள். அல்லாஹ் இந்த விஷயத்தை தான் சொல்லிட்டு சொல்றான், இதெல்லாம் என்னுடைய எல்லை, நான் உங்களுக்கு வகுத்து தந்திருக்கிற எல்லை. அந்த எல்லையை யார் மீறி நடக்கிறாங்களோ நரகத்தில் நுழைய செய்வன் அல்லாஹ் எச்சரிக்கிறான். எனவே இந்த வாரிசுரிமை விஷயத்துல இறைவன் போட்ட சட்டத்துக்கு மாற்றமா நாம் என்ன செய்ய இயலாது, இந்த உலகத்துல நடக்க இயலாது. இஸ்லாம் மற்றும் சமுதாய செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் யூடியூப் பக்கத்தை உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மேலும் பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள்.